சிறப்பாக போடப்பட்ட பந்து ஒரு டாட் பால். கேட்ச். ஒரு கேட்ச் எங்க கீப்பர் கிட்ட இருந்து செல்லா அவர்களிடம். ஓவர். ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 4. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. நான் கொஞ்சம் 2 டீம்ல இருந்தும் 12th மேன் மட்டும் இங்க வந்துருங்க. பிளாக் சீட்டா RKCC பவுலர் நேம் 12th மேன் பிளாக் சீட்டால இருந்து 12th மேன் நீங்க வாங்கண்ணா. யார் போடுறா யார் என்னன்னு
நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது கூட. பிஹைண்ட் என்ற முறையில் வெளியே செல்கிறார் சக்தி. பேட்ஸ்மேன் யாருன்னா இங்க தானே இருக்காங்க. ஒரு பந்து வச்சு கொடி ஏற்றிருக்காரு. கேட்ச், ஒரு கேட்ச். கேட்ச் என்ற முறையில் வெளியே செல்கிறார் அலெக்ஸ். நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். சதீஷ் 12th மேன் என்ன போடுறா? அது என்ன சந்தோஷ் சொல்லிட்டேன் பத்தியா இப்போ? அவனா சின்ன சின்ன சைஸ், பெரிய சைஸ். ரைட் ஹேண்ட் எத்தனை ஹைட் அடிங்க போயிது? பவர் பிளேல ஒரு பேக் டு பேக் விக்கெட் கொடுத்துருக்காங்க RKCC. New batsman Satish Zai on the mark. ஆஹா, திருப்பி ஒரு கேட்ச் ஆக இல்ல. நல்ல ஒரு அப்பீல் கொடுத்துட்டார் அம்பையர். லெக் பை தைல பட்டிருக்குன்ட்டா போல. அம்பையர் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. ராணாட்டார் மூர்க்க கம்பிகளை விட வெட்டிட்டா போல காத்த. நாட் அவுட். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். பேக் டு தி ஃபீல்ட் ப்ளீஸ். பிளாக் சீட்டா பாயிறாங்கங்க முன்னாடில இருந்து. ஆஹா, நான் ஒத்துக்க மாட்டேன். பிளாக் சீட்டா பேருக்கு ஏற்ற மாதிரி பாயிறாங்க. பயங்கரமா இருக்கு. பவர் பிளேல 3 விக்கெட். ஜாய் அடிச்சிருக்காருங்க. அது ஒரு இந்த பக்கம் ஒன்றும் தெரியல. புச்சாங்களா இல்லையாடா? கம்ஃபர்டபுளி டேக்கன். 2 ரன் எடுத்துருக்காங்க. நோ பால். கோபால் ஃப்ரீ ஹிட். APL 3.0 ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹிட். ஜாய் எதுல பேர் போனவரோ இல்லையோ, நோ பால்ல பேர் போனவர். ஐ நோ ஹிம். he is a good bowler, but அவருக்கும் காலில் சூனியம் இருக்கு. நோ பால் போட்டிருக்காரு. ஃப்ரீ ஹிட், ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹிட். யூஸ் பண்ணறா பார்க்கலாம். சைஸ் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங் பிரபு. நறுமையான ஒரு ஃபீல்டிங். ஃப்ரீ ஹிட்ல ஒரு 4 தத்திருக்காரு பிரபு. விளையாட்டு சார்பாக வாழ்த்துக்கள்.
பேக் டு பேக் விக்கெட் போனாலும் கான்ஃபிடண்டாக ஆடுறாங்க. மிடில் ஆர்கேசிசி. சதீஷ் ஃபார் யூ கைஸ். நம்பர் ஆஃப் பால் 2 more. Zoy is a striker of VP guys. அவர் இப்போ பிளாக் சீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நல்லா போட்டுட்டு இருக்காரு. 5th ball of the over. ஒரு சுவிட்சிட்டுங்க. ஓஹோ, டாட் பால் போட்டிருக்காரு ஜாய். நல்லா கான்ஃபிடண்டாக போடுறாரு ஜாய். ரிவர்ஸ் திரும்பினாலும் இன்ஃபேக்ட் அவர் ஏர்லியாகவே திரும்பிட்டாருங்க, ஆனாலும் போட்டு டாட் எடுத்துருக்காரு ஜாய். லாஸ்ட் பால் के लिए ஜாய் ஃபார் யூ கைஸ். நல்ல ஒரு ஷாட், பவுண்டரி மாற வாய்ப்பு அதிகம். எஸ் இட் இஸ் பவுண்டரிங்க. 4 ரன்கள். நல்ல ஒரு கான்ஃபிடண்டா இருக்கு சதீஷ் கிட்ட. ஆர்கேசிசிக்காக அடிச்சிருக்காரு. ஓவர். End of the power play. Score 13 at the loss of 3 wickets. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சின்ன சேஞ்ச் அம்பையர் கிட்ட இருந்து. லெக் அம்பையர்ல ஒரு சேஞ்ச். எவ்வளோ நேரம் அவர் சாப்பிட்டு இருந்தார். தேங்க்யூ குட்டியண்ணா ஃபார் த சப்போர்ட். End of the power play. Score 13 at the loss of 3 wickets. மேட்ச் 2 பக்கமும் சூப்பராக போயிட்டு இருக்குங்க. 3 விக்கெட் பவர் பிளே விட்டுருக்காங்க. பட் ஸ்டில் ஆர்கேசிசி மேனேஜ் டு ஸ்கோர் 13 runs. Satish and Ranjit in the middle. Jai for you. Jai அவர்கள் மூணாவது ஓவரை ஈஸி வந்துள்ளார் for the team Black Cheetah. Youngsters, please watch him, learn from him. ஆஹா, அருமையான ஒரு பால். லெக் லான்ஸ் ஆடி இருக்காருங்க. அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் பால் பிளேயருக்கு ரஞ்சித் 2 ரன் கம்ஃபர்டபுள் எடுத்துருக்காரு. நல்ல ரன்னிங் பிட்வீனுங்க. இந்த வெயில்ல ஐயோ இந்த வெயில ஓடுறது கஷ்டங்க. சதீஷ் அருமையான ஒரு பேட்ஸ்மேன். அருமையான ஷாட். கிளீனா ஆடுறாருங்க. கிரிக்கெட் பால் பிளேயர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு ரஞ்சித். சதீஷ் அவரும் ஒரு விபியோட தூணுங்க. இன்னைக்கு கேப்டனுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறார். ஜெய் ஓபன் பண்ணிருக்காரு. அருமையான ஒரு கிளியரிங்க. இன்னர் சர்க்கிளை தாண்டி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் நல்ல ஒரு த்ரோ ராஜா கிட்ட இருந்து. நல்ல ஒரு அவுட் சைட் ஃபீல்டருங்க. ராஜா ஒரு நல்ல ஒரு ஃபீல்டர். என்எஸ்கே பிரீமியர் லீக்ல மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்கினாரு ராஜா. அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஹாய் ஜெகன், வெல்கம். ரஞ்சித் ஆன் ஸ்ட்ரைக். ஜெய் டு ரஞ்சித். ஒயிட் பால். நன்றி நடுவர் அவர்களே. தண்ணி சிக்கல ஊத்த தண்ணி வேணும். தண்ணி ஆட்டு தண்ணி காதல் ஒரு ஊத்து தண்ணி எங்கடா? திருப்பி ஒரு லெக் லான்ஸுங்க. சச்சின் எப்படி ஒரு ஸ்டிக்ல கூட லெக் லான்ஸ் ஆட வர, ரஞ்சித்தும் அதே மாதிரி திறமையான ஆட்டக்காரர். முருகா கோச்சில் கூட லெக் லான்ஸ் ஆடக்கூடிய ரஞ்சித் அவர்கள் சிறந்த முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஃபார் த டீம் ஆர்கேசிசி. சதீஷ். ஜெய் டு சதீஷ். ஆஹா, யாக்கர் போட்டிருக்காருங்க. நீ இறங்கி வா, நவுந்து போ, க்ளோஸ் பண்ணு, ஓபன் பண்ணு, நான் யாக்கர் தான் போடுவேன் அப்படின்றாரு. பேட்ஸ்மேனை திணற விடுறாருங்க. அட் த ஏஜ் ஆஃப் 45 ஜெய் பயங்கரமாக போட்டுருக்காரு பிளாக் சீட்டாக. அந்த தண்ணி பத்தாதுண்ணா. ஆனா அது எத்தனை போய் நான் பேசாம ஃபுல்லா அது திருப்பி அவர் வைடு போட்டிருக்காரு.
அந்த அரச மரம் கீழே வண்டி விட்டுருக்கீங்க பிரதர், கொஞ்சம் எடுத்துருங்க, கொஞ்சம் எடுத்துருங்க பிரதர், கொச்சிக்காதீங்க பிரதர். என்ன சொல்றாரு? டாட் பாலுங்க. வாட் a bowler. Over. End of the. இரா ஸ்கோரே தெரியாது. At the end of the 3 overs score 20 at the loss of 3 wickets. ஆமா ஆண்டி 20. மேட்ச் ஏண்டா நிறுத்துதீங்க? ஆமா டலிங் போனவர் 13. At the end of the 3 overs score 20 with the loss of 3 wickets. Chala, the icon of Black Cheetah, comes to the middle. 101. அவர் ஒரு அருமையான ஆல்ரவுண்டர். இன்ஃபேக்ட் நல்லாவே போட்டிருக்காருங்க ஜெய். அந்த வயசுலயும் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் அவர்கிட்ட. Batsman Chala is coming from around the wicket. ஆஹா அடிக்கார், கேட்ச் ஆகாம வாய்ப்பு இல்லை. சஞ்சு ஒரு நல்ல ஃபீல்டிங், ரன் அவுட் ஆகாம வாய்ப்பு இல்லை. நல்லா ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன். 3 விக்கெட் போனதுக்கப்புறம் விக்கெட்டை ஸ்டாப் பண்ணி ஆடுறாங்க. ரன்னும் வருது ஆர்கேசிசிக்காக ரஞ்சித் மற்றும் சதீஷ் அவர்கள். காத்தடிக்குது காத்தடிக்குது. ஆஹா அருமையான ஒரு டர்ன், ஒரு கட்டை போட்டிருக்காரு செல்லா. நல்ல ஒரு டாட் பாலுங்க. தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். நல்ல ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஸ்ட்ரைட் தி மேன். ரெண்டாவது வாய்ப்பு இல்லை. கோபாலா நோ பால். ஃப்ரீ ஹிட்டுங்க. அகைன் ஒரு நோ பால் போட்டிருக்காங்க இந்த ஓவரில், இந்த மேட்ச்சில். சாரி பிகி படன். ஏபிஎல் 3.0 ஓட ரெண்டாவது ஃப்ரீ ஹிட் பிளாக் சீட்டா கிட்டேருந்தே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நோ பாலை ஆரம்பித்து வச்சார். நோ பாலுக்கு சொந்தக்காரர், அந்த பேருக்கு சொந்தக்காரர் ஜாய் அவர்கள். அடுத்த நோ பாலை போட்டிருக்காங்க பிளாக் சீட்டா. இதுக்கப்புறம் நோ பால் எக்கச்சக்கமாக வரும் எல்லா மேட்ச்லையும் நினைக்கிறேன். ஏன்னா பூஜை போட்டவர் ஜாய் 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 ஜாய். ஃப்ரீட் ஃபார் யூ. எங்க இருந்தாலும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் வழியா இந்த ஃப்ரீட்டை பாருங்க. செகண்ட் ஃப்ரீட் ஆஃப் ஏபிஎல் 3.0. கண்டிப்பாக ஒரு 4 6 பார்க்கலாம். ஆஹா டாட் பாலா போட்டிருக்காரு செல்லா. ஐகான் ப்ரூவ் பண்றாருங்க. ஐகான்ரா நான் அப்படின்னு. ஐகான் ஆஃப் பிளாக் சீட்டா. செல்லா ஃபார் யூ. ஒரு ஸ்லோயர் ஆடி இருக்காரு கிளீனா. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுறவங்களாம் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஷவர் டு ஷவர் பவுடர் வாங்கி முதுகில் போட்டுன்னு வந்து விளையாடுங்க. பிரிக்குது வெயில். ஆர்கே ராஜாக்கு 2 பவுடர் வாங்குங்க, பத்தாது. ஆஹா நல்ல ஒரு வெல்கம் ஃபீல்டிங். கீப்பர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. டிசிஷன் பெண்டிங், வைடு கொடுக்கல. ஒரு நல்ல ஒரு திங்கிங் செலா கிட்ட இருந்து. ஒயிட் பால், வைடு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், அம்பையர் தீர்ப்பு உறுதியானது. ராணாட்டார் முறுக்கு கம்பிகளை விட
அடிக்கிறவே இல்லை, ஆர்கியூமெண்ட் நல்லதில்லை. டிசிஷன் அவங்க லெக் அம்பையர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தராங்க. அம்பையர் வைடு தானே? தேங்க்யூ நடுவர்களே. அது ஒரு வைடுங்க. ரிவர்ஸ் ஆனார், யோசிச்சு போட்டார் செல்லா. பட் ஸ்டில் அது அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. சதீஷ் चलो टू सतीश ஆடி இருக்காருங்க. சூப்பரா 2 ரன் மாற வாய்ப்பா இல்லை, ஓடலைங்க. ஃபர்ஸ்ட் ரன் ஸ்லோவாக தான் ஓடி இருக்காரு சதீஷ் அவர்கள். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வரதுக்கு ஒரு பால் இருக்கு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஆடி இருக்காருங்க. மேலே பிடிப்பாரா செல்லாவே? இல்லைங்க, ட்ராப். மிஸ்டேக் பண்ணிட்டாரு. end of the 4th over. Score 27. Over. Thank you. end of the 4th over. Score 27. Strategic timeout. 2 minutes for both teams. தண்ணியை கொடுத்துட்டு பேசி சீக்கிரம் வாங்க. அங்கே போய் சேரை போட்டு உக்காந்துடாதீங்க சக்தி அவர்களே. நன்றி நன்றி. எடுத்துட்டு போகாமலே உட்காருங்கடா நீங்க. இன்னும் 5 மேட்ச் இருக்கு இன்னைக்கு. ஏபிஎல் 3.0 டே 1 3rd மேட்ச் தான் போயிட்டு இருக்கு. டைம் இப்போவே 11:30. எல்லா மேட்சும் எல்லா ஆஃபும் கரெக்டாக 35 நிமிஷம் 37 நிமிஷத்தில் போயிட்டு இருக்கு. ஆஸ் பர் பிளான் நல்லா ஒத்துழைக்கிறாங்க எல்லா டீமும். 10 more seconds. Black Cheetah, please back to the field. Time out முடிகிறது. இதோ பார்க்குறேண்ணா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் தேங்க்யூ. ஆன் டைம். நன்றி நடுவர்களே. நீங்களே புஷ் பண்ணலாம். தண்ணி உங்களுக்கு வரல தண்ணி. அடப்பா இப்படி ஆகி போச்சு. வெயிட் பண்ண எடுத்துட்டு வரேன். நன்றி நன்றி. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவர். சஞ்சு அருமையான பந்து. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சஞ்சு. வைட்ல போட்டுருக்காருங்க. தட்ஸ் ஓகே. நல்ல ஒரு லைன் பட் வைட்ல போயிருக்கு. க்ளோஸ் கால். அகைன் வைடு. Y+1. ஒரு மிஸ் ஃபீல்டிங் அங்கே பின்னாடி கீப்பர் கிட்ட இருந்து. Y+1. நன்றி நன்றி நடுவர்களே. கவுண்டட். ஆமா டார்லிங். பைஸு 3 ரன் இந்த ஓவர். பால் போடல. சதீஷ் மற்றும் ரஞ்சித் அந்த 3 விக்கெட் போனதுக்கப்புறம் மேட்சை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க டீமுக்கு. குயிக் 3 விக்கெட்ஸ். முக்கியமான 3 விக்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் மேட்சை நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. சஞ்சு டு சதீஷ். அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா காஸ்ட். பால் மேலே நிற்கிது. கேட்ச் ஆக மாற வாய்ப்பு அதிகம். பிடிச்சாலும் ட்ராப் எச்சராகிட்டு வந்து ஒரு காஸ்ட்லி ட்ராப்பாக இருக்குமா?
பார்ப்போம். அவர் ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப நாள் செட்டில் ஆயிட்டாரு. அவர் மேனேஜ் பண்ணி எடுப்பார் நினைச்சேன் செல்லா. பட் செல்லா கிட்ட ஒரு டிராப், அது காஸ்ட்லி கேட்சா இருக்குமா பார்ப்போம். டாட் பாலுங்க. ப்ரெஷரை பில்ட் பண்றாங்க. பேச கட் பண்ணி போறாரு சஞ்சு நல்லா ஃபார் த டீம் பிளாக் சீட்டா. Again dot ball. Back to back dot ball from Sanju for the team Black Cheetah. கட் பண்றாருங்க பேச கட் பண்ணி போடுறாரு சஞ்சு. அவர் ஒரு கட்டும் போடுறாரு ஆக்சுவலா. ஆர்டிஎக்ஸோட நம்பிக்கை நாயகன். அருமையான டாட் பால் அகைன். நோ மோர் லெக் பைஸ் ஃபார் ஃப்ரம் ஏபிஎல் 3.0. பேக் டு பேக் 3 டாட் பால் போட்டிருக்காரு. அருமையா போறாரு சஞ்சு ஃபார் த டீம் பிளாக் சீட்டாக. ப்ரெஷரை பில்ட் பண்ணிருக்காரு இந்த ஓவர். 4 பால் போட்டிருக்காரு. அடிச்சிருக்காருங்க. பால் யாரில் வந்திருக்கு? 2 ரன் மாற வாய்ப்பு இல்லைங்க, 1 ரன்கள் மட்டுமே. நல்லாவே போட்டிருக்காரு இந்த ஓவர். 5 ரன் போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஆஹா டாட் பாலுங்க. நல்லா முடிச்சிருக்காரு ஓவரை. எண்ட் ஆஃப் தி 5th ஓவர். ஸ்கோர் 32. 32க்கு 3. நல்லா முடிச்சிருக்காரு சஞ்சு. End of the 5th over with the loss of 3 wickets. காலி ஒரு கேன் எத்தனை போயிடும் நாங்க? இந்த மேட்ச் முடிஞ்சவனே ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் சேர்த்து 3 மேன் ஆஃப் தி மேட்ச் குத்தலாம். ட்ராஃபி வந்துச்சுல, மேன் ஆஃப் தி மேட்ச் ட்ராஃபி மட்டும் அது டிஸ்ப்ளே பண்ணிடலாம்ண்ணா. ஒரு சேர் இல்லையா? நன்றி நன்றி அவர்களே. விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருங்க ரஞ்சித். சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ரஞ்சித் அவர்கள் ஃபார் த டீம் ஆர்கேசிசி. சுந்தர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் நிற்கிறார். பட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஆன் சதீஷ். ஆடுறாருங்க சதீஷ். சுந்தர் ஆன் ஸ்ட்ரைக். ரீசெண்ட் டைமில் சுந்தர் ஒரு நல்லாவே ஆடிட்டு இருக்காரு எல்லா கிரவுண்ட்லேயும். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லெஃப்ட் ஹேண்டர். அவருக்கு ஃபீல்டிங் செட் பண்ணுறார் கேப்டன் ஹரி அவர்கள், பெயிண்டர் அவர்கள். அந்த ஆரஞ்சு கலர் பேட்டு கூட அவர் தான் பெயிண்ட் வச்சு கொடுத்தாரு. ஃபீல்டிங் நல்லா ஃபைனாக வைக்கிறாருங்க அந்த பக்கம். ஆஹா எங்க வேணா வை, நான் அங்கதான் அடிப்பேன் அடிக்கிறா போல. சுந்தர் ஹார்ட் ஹிட்டர் ஃபார் யூ. சுந்தர் ஃபார் ஆர்கேசிசி ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. 6 101 மீட்டருங்க. சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிரசன்ட்ல இது ஒரு பெரிய ஆறுங்க. ஸ்டேடியம் மேலே பட்டு வந்திருக்கு. கிரசன்ட் கிரவுண்ட் சென்னையோட மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிரசன்ட் கிரவுண்ட் ஒரு ஆறு. சஃபல் பண்றாரு. ஆஹா அருமையான பால். அப்பீல் கேட்கிறாரு ஸ்ட்ராங்கான அப்பீல் போயிருக்கு. நல்ல ஒரு அம்பேர், நல்ல தீர்ப்பு, நல்ல ஒரு அம்பேர் தீர்ப்பு.
அம்பையர்ஸ் குவாலிட்டியாக இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் என்டையர்லாகவே. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு 6க்கு அப்புறம் செல்ல ஒரு டாட் போட்டிருக்காருங்க சுந்தரம் வச்சு. அவுட்டுங்க, போல்டி புடிங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாட் ட்ராக்ல சூப்பராக போட்டுருக்காரு செல்லா. ஒரு 6 அடிச்சிருக்காரு. வந்த ஃபஸ்ட்டு பாலே 6 நல்லா ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அடுத்த பால் டாட், அடுத்த பால் எடுத்திருக்காருங்க செல்லா. ஐகான் ஆஃப் பிளாக் சீட்டா போல்டு. சரண் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் ஆர்கேசிசி. சரண். எஸ், ரைட் ரைட் ரைட். சுந்தர் நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் எடுத்திருக்காருங்க ஒரு விக்கெட்டை செல்லா. இன்டர்நேஷனல் T20 ரெய்னிங் சிக்ஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிறைய சிக்ஸஸ் பார்க்கலாம். இன்னைக்கு APL 3.0 3வது மேட்ச். இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. லாட் ஆஃப் சிக்ஸஸ் ஃபோர்ஸ் வரப்போகுது. வெளில வந்து பார்க்குறவங்க அதை பிடிக்கலாம். பிடிச்சா விட கொஞ்சம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லுறோம். அடிச்சிருக்காருங்க 6ங்க, வராங்க அடிக்கிறாங்க. அடடே அடடே 6 அடங்கப்பா 6. நன்றி நடுவர்களே. இது 90 மீட்டருங்க, நேராகவே அடிச்சிருக்காரு சரண். நாட் ஆல் பாசிபிள். இது சென்னை மோல்பான்ஸ் நல்லா ஆடி இருக்காரு. நல்லா ஸ்ட்ரைக் பண்றாரு சரண். ஆஹா, வெல் ஜட்ஜ். ப்ரீடிட்டர்மென்ட் பண்ணிட்டாருங்க. அது முன்னாடியே அவர் தான் போடுவாருன்னு ஒரு நாடி இருக்காரு. இதை தான் சுந்தர் பண்ணலை. அந்த பாலை ஆட போயிடாரு, விக்கெட் விட்டுக்காரு. ஓவர். எண்ட் ஆஃப் தி 6th ஓவரா? 6 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 47 7 7 5 விக்கெட் போச்சுல. வித் லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். 47 for 5 at the end of the 6th over. வந்திருக்காருங்க பெயிண்டர். ஹரி ஃபார் யூ. பிளாக் சீட்டாக ஹரியை வந்து இறங்கியிருக்காரு. நானே போறேன்டா எப்பா, ஏன் என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்ட்டு. ஹரி சிறந்த போலர். நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரைக்கர் வர்சஸ் தாவூத் பிரதர்ஸ். ரெடியா இருங்க. ஆஹா, போட்டிருக்காருங்க கட்டு. திருப்புறாருங்க பால. பேசிலே திருப்புறாரு ஹரி. நல்ல கான்ஃபிடண்டா போறாரு ஹரி. நல்ல ஸ்டார்ட். டாட் பாலோட சேர்த்திருக்காரு. இங்கே வரைக்கும் தந்து கொண்டிருக்கும் பாணியன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஓவர் 4. மேல நிக்குது பால். 4 ரன் மாற வாய்ப்பு இல்லைங்க. ராஜா ஸ்ட்ரைட்டா எடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்ட் த்ரோ. நல்ல த்ரோ. அடடே. சரண் நல்லா ஆடிட்டு இருக்காரு. டீமுக்கு மொத்தமே ஒரு 3 பால் தான் ஆடி இருப்பாரு. எல்லா பாலும் ஆடுறாரு. டாட் பால் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு சரண். ஹரி டு சரண். லாஸ்ட் 2 ஓவர் டெத் ஓவர் போட்டுன்னு இருக்காங்க. எவ்வளோ 6 வரப்போகுது, எவ்வளோ 4 வரப்போகுது எனக்கு தெரியாது. ஆனால் வெயில் மட்டும் கன்ஃபார்மாக அதிகமாக ஆக போகுது. டைம் ஆகுது. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண சூரியன் உங்களுக்கு அடிப்பாரு. அடிப்பாரு. அருமையான டாட் பால். டாட் பால் ஸ்பெஷலிஸ்டுங்க ஹரி. ஹரி ஒரு டாட் பால் ஸ்பெஷலிஸ்டுங்க. போடுறாருங்க டாட் பால் ஃபார் த டீம் பிளாக் சீட்டா. எங்களை தான் அடிக்கூடாதுட்டாங்களே, நாங்க என்ன பண்றது? ஆமா யானை வெட்ட வச்சு சுத்துவா, தண்ணியை குடிக்கூடாதுன்றாங்க. இப்படிதான் எக்ஸ்ட்ரா நிறைய யோசிப்பார். டாட் பால் அகைன். டாட் பால் அப்டுல வச்சு போடுறாருங்க பேட்ஸ்மேன். கீப்பர் நல்லா அப்டு நிற்கிறாரு, க்ளோஸாக நிற்கிறாரு. அவர் வச்சு போறாரு ஹரி. நல்ல ஒரு திங்கிங். ஹரி ஃபார் யூ கைஸ் ஃபார் த டீம் பிளாக் சீட்டா. காத்தடிக்குது. டாட் பால் விக்கெட்டாக மாற வாய்ப்பா. ஓவர் குத்துருக்காரு. அவுட்டா? என்னங்க அது அவுட்டா? ஏன் அம்பையர் இப்படி சொல்லிட்டாரு? விக்கெட். நன்றி நடுவர்களே. நல்ல ஒரு ஸ்டம்பிங். கீப்பர்லேருந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணுறாரு.
நல்ல கீப்பிங், நல்ல ஒரு திங்கிங். அந்த ஐக்கானுக்கும் அந்த ஓனர் கேப்டனுக்கும் என்னங்க தண்ணி வேணுமா? அடங்க மாமா தண்ணி வேணுமா? இது அதில் ஊற்றுறது, சேர்த்து அதில் ஊற்றுறதுடா நிறையா வேணும். Last ball of the over. சிண்டுவார் பிரபு விட்டாருங்க. ஜாய் இல்லை கேசவா யாராவது புரிங்கடான்றா போல அரி. end of the 7th over. At the end of the 7th over, score 50. ப்ளீஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் போங்க, டைம் இல்லை. பண்ணிருக்காங்க வச்சிருவாமா பிடிக்கலாம், அதுவும் நல்ல ரன் தான். இல்லைங்க, நாட் அவுட். கீப்பருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ரன்னிங் ரேஸு. பேட்ஸ்மேனே வென்றார். சதீஷ் நல்லா செட்டில் ஆகிட்டாருங்க. இப்போ டயர்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார் பார்ப்போம். அருமையான ஆறு நேரம் ஏங்கிட்டு தான் வருது. புச்சாம போடுமா ஆறுங்க. அவரு சாய் சதீஷ்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பால் டெஸ்ட்ல போட்டுருவாரு. ஜோய் சதீஷ் ரெண்டு பேருமே ஒரே டீம். எப்படியோ அவருக்கு பிராக்டிஸ்க்கு வந்து 250 பால் போட்டிருப்பாரு. இது 251வது பால் ஆறு வச்சிருக்காருங்க அவர். பால் மேலையா அட்டே அண்ணா அந்த யூஸ்ட் பால் தான் குத்துருங்கண்ணா. மேட்ச் சித்தவாண்ணா. இதோ வேற பால் போட்டுருங்கப்பா. நான் யூஸ்ட் பால் எங்கண்ணா இருக்கு குட்டியண்ணா இருப்பா, அதான் தேர்ந்து இருக்கேன். சாரி ஃபார் த டிலே. ஏய் மச்சான் அருமையான ஆறு. சதீஷ் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஜாய் அடிச்சிருக்காரு. விபி ஜாய் வர்சஸ் விபி சதீஷ். பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க சதீஷ். ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் நிற்கிறாரு.
அருமையான டாட் பால். டெத் ஓவரில் நல்லா போடுறாரு ஜாய். பவர் பிளேல தான் நான் ஏடா உடமா போடுவேன், டெத் ஓவரில் நான் சூப்பராகவே போடுவேன் அப்படின்னு போட்டுருக்காரு ஜாய். ஜாய் வர்சஸ் சதீஷ். சதீஷ் சதீஷ் நல்ல ஒரு ரன்-அப் இருக்கு சாய் கிட்ட. அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைட்டா மேல போயிருக்காங்க. ஃபீல்டு பவுண்டரி ஸ்ட்ரைட்டா மேல தான் போச்சு. பட் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இடவிடமா இருக்கிறதால அது 4 போயிருக்கு. கொஞ்சம் சென்னை மெல்போர்ன் என்று அழைக்கப்படும் கிரசன்ட் மைதானத்தில் APL 3.0 நடந்து கொண்டிருக்கிறது. மேட்ச் நம்பர் 3 பிளாக் சீட்டா வர்சஸ் RKCC. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் சாய் போட்டிருக்காரு. 3 பால் போட்டு 10 ரன் கொடுத்துருக்காரு. 4 பால் போட்டு 10 ரன் கொடுத்துருக்காரு. நன்றி நடுவர்களே. 11 ரன் போட்டிருக்காரு. அது கரெக்டாக சொல்கிறேன்டா, நான் ஏதோ சொல்கிறேன் மன்னிச்சிருக்கடா. இல்லை இல்லை இளநீ தான் சாப்பிட்டேன். அருமையான ஒரு 6 இல்ல கேட்ச் நிறைய வாய்ப்பு. அது ஒரு டபராங்க அந்த கையை, அந்த கையில இருந்து கேட்ச் மிஸ்ஸே ஆகாது. ஹரி கேப்டன் ஆஃப் பிளாக் சீட்டா அவரே பிடிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய கை, நானே போய் உக்காரலாம் அதில், அவ்வளோ பெரிய கையாக வருது. வணக்கம் மாமா, நன்றி, நல்ல கேட்ச். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல ஒரு லாஸ்ட் ஓவர் அமைஞ்சிருக்கு RKCCக்கு. இது வந்து அவங்க ஒரு 3 விக்கெட் குயிக்காக விட்டுருக்காங்க. பட் சதீஷ் அந்த டீமுக்காக கடைசி வரைக்கும் ஆடி ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 60+ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஜாய் டு சரவணா. அட பாய், பாலையாச்சு சிக்கியாச்சான் போடுறான் அவன். இந்த APL 3.0 இதுவும் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஹிட் விக்கெட் பார்க்கலாம். ஃப்ரீ ஹிட்டும் பார்த்தாச்சு, ஹிட் விக்கெட்டும் பார்த்தாச்சு, 6 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. இன்னும் மேன் கேட் தான் பார்க்கல. பட் மேன் கேட் இந்த டோர்னமெண்ட்டில் இல்லைங்கோ. அது எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 61. RKCC மேட்சோட ஸ்டார்டிங்கில் 3 விக்கெட் இழந்தாங்க. பட் somehow managed to score 61. 62 will be the target for Black Cheetah. நல்ல ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் தான். பட் பிச் ஹார்டாக இருக்குது, பால் ஹார்டாக இருக்குது. எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் வில் பி குரூஷியல். எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த மேட்ச் LA ஸ்போர்ட்ஸில் பார்த்து ரசிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் ஆடுறேன், அக்கா நான் ஆடுறேன், அப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணி நான் ஆடுறேன் பாருடி அப்படி கூட சொல்லலாம். LA ஸ்போர்ட்ஸ் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் நல்ல கிளாரிட்டி, நல்ல குவாலிட்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், டைம் 12. சரி 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 I request strikers and Dawood Brothers captain please come to the pavilion for the toss. Strikers captain and Dawood Brothers captain கொஞ்சம் டாஸ் போட மேடை யாரையே வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். RKCC 61 ரன்கள் அருமையா அடிச்சிருக்காங்க. 62 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன். யூஸ்ட் பால் நீங்க தானே வச்சிருந்தீங்க? யூஸ்ட் பால் தான் மச்சான், யூஸ்ட் பால். சக்தி நீ வரலாம் அந்த பாலை போய் யூஸ் பண்ணி கொடுத்துரு. உங்ககிட்ட ஒரு பால் இருக்கா? இன்னொரு பால் கொடு, அந்த பால் கொடு.
சரவணா இந்த அம்பேர் கிட்ட கொடுத்துருவாங்க. பள்ளிண்ணா டாஸ் போட்டுருங்கண்ணா மச்சா காயின். ஏப்ரல் 3.2 4th மேட்ச் டாஸ் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் தாவூத் பிரதர்ஸ். பழனியண்ணா வில் டூ த ஹானர். Who will call? Vasu will call for strikers. H is the call. H it is. Strikers won the toss. அப்படியே சொல்லிட்டு போயிடான். 2 minutes சொல்லுவாங்க. ஆமா ஆரம்பம் எடுத்துக்கலாம். பேட்ஸ்மேன் பிளாக் சீட்டா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பிரதர். பால் உள்ள இருக்கு, சூஸ் பண்ணிக்கோங்க. ஹரி மச்சான், இன்னொரு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் இருக்கும் உங்களுக்கு, சீக்கிரம் வா உள்ள. பேட்ஸ்மேன் ஒரு தரம், 2 தரம், 3 தரம். 62 will be the target for Black Cheetah. Huh? 62 will be the target for Black Cheetah. Raja and Chala comes to the middle. Striker will be Chala and Raja non-striker நிக்கிறாரு. பவர் பிளேல நல்லா ஆடக்கூடிய 2 பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காங்க. பட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறது சக்திங்க. நல்ல ஒரு கான்டெஸ்ட் பார்க்கலாம். எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பிளாக் சீட்டா வர்சஸ் ஆர்கேசிசி. ஃபர்ஸ்ட் ஓவரை நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்திருக்காரு. சக்தி இஸ் கமிங் ஃப்ரம் கார்பரேஷன். ஐ திங்க் கண்டிப்பாக கார்டு ஓவரில் தான் எடுப்பார். பிகாஸ் நான் ஸ்ட்ரைக் ராஜா த கிங். சலா சக்தி டு சலா. ரவுண்ட் விக்கெட் எடுத்திருக்காருங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட். லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர் அண்ட் லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர் வச்சு போடுறாரு. நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்குமா? எந்த டீமுக்கு நல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் பார்ப்போம். மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணியிருக்காருங்க சரவணன். கொஞ்சம் ரொம்ப கிட்ட நின்றுருக்காரு செலாக்கு 3D டைமென்ஷனில். ஃபர்ஸ்ட் பால் ஏரில் போயிருக்கு, கேட்சாக மாற வாய்ப்பு. நானும் டக் அவுட் ஆகுறேன், நீயும் டக் அவுட் ஆகுது, நம்ம 2 பேர் சேஸ் பண்ணி ஈவினிங் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு சக்தியும் டக் அவுட் ஆகிறாரு, செல்லாவும் டக் அவுட் ஆகிறாரு. மேட்ச் குரூஷியலாக மாறுதா இல்லையான்னு பார்ப்போம். க்ளோஸ் கால், க்ளோஸ் விக்கெட். கேட்ச் யார் பூச்சலி? சதீஷ் இப்போ இந்த பக்கம் ஒன்று பண்ணுறாரு, உள்ளே போனால் ஒன்று பண்ணுறாரு, முடியல என்ன போல, சப்ஸ்டியூட் நிற்கிறவங்க என்ன போல, அப்புறம் போனால் கேட்ச் எடுக்கிறா போல. என்னங்க அது? ஓகே. இங்கே S2 டீம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு செட்டப் எடுத்துன்னு போகிறாங்க. சூப்பர், வெரி குட். நல்ல ஸ்டார்ட்டுங்க செகண்ட் ஹாஃப்ல. பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரமா ஹரி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரமா இறக்காரு. மேட்ச் நடக்கணும். 2வது மேட்ச் நீ ஆடணும் மச்சான். சஞ்சீவ்
நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் பிளாக் சீட்டா சஞ்சு இறங்குறாரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஆர்கேசிசிக்காக சக்தி ஐகான் எடுத்திருக்காங்க. பிளாக் சீட்டாவோட ஐகான் ஸ்டெல்லா அவர் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆக்சுவலாக ரீசெண்ட்லி அவர் விக்கெட்டை ஃபர்ஸ்ட்லேயே எடுத்திருக்காங்க. சஞ்சு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சஞ்சு ஃபார் பிளாக் சீட்டா. நல்லா ஆடி இருக்காரு கிரவுண்டில். சுந்தர் அவர் ஒரு நல்ல ஃபீல்டுங்க. அவுட் சைட் ஃபீல்டில் நல்லா ஃபீல்டிங் பண்ணுறல சுந்தர் ஒரு நல்ல ஒரு அருமையான திறமையான ஒரு மனிதர். ஸ்ட்ரைக்கர் வான் த டாஸ், டெசிஷன் இஸ் பெண்டிங். வாசு வாட் இஸ் த டெசிஷன்? வாசு மறைச்சிட்டானுடா. அருமையான ஒரு தடுப்பாட்டம். சாரி, நல்ல ஒரு ஸ்டார்ட்டா இருக்கு. ஆர்கேசிசிக்காக சக்தி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ரன்னோட வாய்ப்பா இல்லைங்க. டைரக்ட் ஹிட்னா கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. சந்தோஷ் ஒரு நல்ல ஃபீல்டர் தான். பட் த்ரோ அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. கையில் ஏதோ வழி நினைக்கிறேன். ஜெண்டுபம் தடவுங்க சந்தோஷ் அவர்களே. நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சக்தி. ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்திருக்காரு. டாட் போடுறாரு. சிங்கிள் மட்டும் தான் ஆடிருக்காங்க. அகைன் டாட் பால் அகைன். சிறப்பான ஸ்டார்ட் அமையுமா ஆர்கேசிசிக்காக சக்தி? தட் வாஸ் அ கிரேட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல டிவியேஷன் இருக்கு. அம்பையர்ஸ் கால்க்கு வெயிட் பண்றோம். இந்த பக்கம் அப்பீல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இந்த பக்கம் புயல் காத்து சூறாவளியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இருங்களா, விக்கெட்டே கொடுக்கல, செலிப்ரேட் பண்றானே அதுக்குள்ள. டெசிஷன் பெண்டிங். இல்லைங்க, வெட்டிட்டாங்க காத்த. நல்ல ஓவருக்காக மட்டும் செலிப்ரேட் பண்ணி அப்படியே பேக் டு தி ஃபீல்ட். ஆர்கேசிசி ரெக்வெஸ்ட் டு நல்ல ஒரு டிவியேஷன் இருந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கு. அதுவும் பேட்டில் பட்டா மாதிரி தான் இருந்துச்சு. பட் அம்பையர்ஸ் ஹவாக் ஹை அப்படின்னு சொல்லலாம். செமையாக பார்த்துட்டு இருக்காங்க. என்டையர் டோர்னமெண்ட் அம்பையர்ஸ் நல்ல குவாலிட்டியா. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர். மன்னிச்சு ஓவர் டார்லிங். ஸ்கோர் 2. at the end of the first over, score with the loss of 1 wicket. Second over. Vinod. ஆஹா, அகைன் பால் இஸ் இன் தேர். சரண் மேட்ச் சதீஷ் எடுத்துட்டாருங்க. பேக் டு பேக் கேட்ச் சதீஷ் கிட்ட இருந்து. ராஜா அகைன் லூஸ் இஸ் விக்கெட் ஃபார் பிளாக் சீட்டா. பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட், ரெண்டாவது ஓவரில் ஒரு விக்கெட். மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், ரெண்டாவது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். பவர் பிளே ரொம்ப குரூசியலாக போயிட்டு இருக்கு பிளாக் சீட்டாக்கு. 2 ரன் மட்டுமே எடுத்து 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. சாரி மாமா. ஏண்டா அப்படிலாம் பண்ண நல்லா இருக்காது. ஒரு பீர் போடு, 3 பீர். இப்போ என்சிஏ சொல்லிச்சு கிங் லூயிஸ் போறியா? அட போய் நீ என்கிட்ட வந்து பேசினா அப்படி ஆடுமேடா. வினோத் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. 2வது ஓவர் பவர் பிளேயோட 2வது ஓவர். பவர் பிளே 2 ஓவர்லேயும் ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்ல.
Captain of Black Cheetah comes to the middle. Responsible player ஹரி ஆடுறாருங்க, சூப்பராக ஆடுறாரு. கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக ஆடுவார் ஹரி. எங்கெல்லாம் விக்கெட் விடுதோ, எங்கெல்லாம் மேட்ச்சில் ஒரு பிரச்சனை நடக்குதோ, டப்புன்னு இறங்கி ரிப்பேர் பண்ணுறது தான் ஹரியோட வேலை. அது கண்டிப்பாக அது நான் பார்த்து வியந்த விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மேட்சும் ரிப்பேர் பண்ணுறாரா பார்ப்போம், மேட்சை திருப்பி கொண்டு வராரா பார்ப்போம். கேப்டன் சஞ்சு அகைன், அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளான பிளேயர், எல்லா பக்கமும் ஆடக்கூடிய பிளேயர் சஞ்சு. மேட்ச் க்ரூஷியல் விக்கெட் 2 எடுத்திருக்காங்க ஆர்கேசிசி. வினோத் டு சஞ்சு. அட்டாக்கிங் மோட்லேயே திருப்பி செட் பண்ணியிருக்காருங்க சக்தி. ஒரு ரிவர்ஸ் ட்ரை, அங்கே ஒரு திருப்பி ஒரு கன்ஃபியூஷன், அவுட் ஆக மாற வாய்ப்பு ஈஸியாக எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிசிஷன் பெண்டிங் கொடுத்துட்டாருங்க. விக்கெட், பேக் டு பேக் விக்கெட். விக்கெட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். நோ பாலா, நோ பால், விக்கெட். ஓகே பை, நோ பால் பை. ப்ரோ லெக் நோவா? லீகல் டெலிவரியும் விக்கெட் எடுப்பேன், நோ பால் போட்டும் விக்கெட் எடுப்பேன், ஆனால் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு ஆடின்னு இருக்காங்க ஆர்கேசிசி. இளைய எதிர்காலம் மாதிரி விக்கெட்டும் விழுந்துனே இருக்குது தாவூத் பிரதர்ஸ்க்காக. யாரு ரஞ்சித் மச்சான், யார் எந்த ஃபீல்டர் த்ரோ வச்சாரு? பேரு ஷேக் இட் பாடி, ஷேக். ஏய் நவுறா மாறிடுற. டுபிட் ஃப்ரீ ஹிட்டுங்க. ஏபிஎல் 3.0 மூணாவது நோ பால், மூணாவது ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரா இல்லைன்னு தான் சொல்லணும். தாமரை நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் பிளாக் சீட்டா. தாமரை தானே போட்டிருக்கேன், தாமரை தானே அது, தாமரை தானா சாரி தானா. இருண்ணா ரொம்ப நேரம் உட்கார மாதிரி. தானா ரைட். அகெயின் டாட் பால். பேக் டு பேக் விக்கெட் போனதால கொஞ்சம் ரன் வரதுக்கு கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் பேக் டு பேக் 3 விக்கெட்ஸ் நம்ம பார்த்தோம். செகண்ட் ஹாஃப்லையும் பேக் டு பேக் 3 விக்கெட்ஸ் பார்த்துருக்கோம். ஓவர் கம் பண்ணணும் பிளாக் சீட்டா. அகைன் விக்கெட்டுங்க. கிரேட் கேட்ச். கேப்டன் கான். விக்கெட் எடுத்திருக்காரு வினோத். பவர் பிளேல ஆர்கேசிசி தாங்க வின் பண்ணுறாங்க. 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க, 11 ரன் கொடுத்துருந்தாங்க, 13 ரன் கொடுத்துருந்தாங்க. இன்னும் பவர் பிளே முடியல, பட் ஸ்டில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. கேப்டன் லூசிங் இஸ் விக்கெட். க்ரூஷியல் விக்கெட், க்ரூஷியல் மேட்சாக போயிட்டு இருக்கு. ஆர்கேசிசி பவர் பிளே இன்னும் முடியல, 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. வினோத் ஃபார் யூ. சரிடா மாமா, கொடுங்க. நான் சாவி என்கிட்ட இருக்கு. நீங்கள் எங்கேயும் நான் எங்கேயும் போடல. நீங்கள் பேட்ஸ்மேன் பிரபு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் பிளாக் சீட்டா பிரபு. இவரும் ஒரு விபி கைஸ் தான். இவர் அகைன் ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளேயர். மேட்சை திருப்பி கொண்டு வராரா பார்ப்போம் பிளாக் சீட்டாக்காக. வினோத் ஆன் த மார்க். திருப்பியும் ஸ்ட்ரைக் பண்ணுறா பார்ப்போம். பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு ஃபார் த டீம் ஆர்கேசிசி. இங்க ராஜா துள்ளி குதிச்சு அந்த இடத்த பள்ளமாக்கிட்டு இருக்காரு. ஓவர் எண்ட் ஆஃப் தி பவர் பிளே ஸ்கோர் 5 with a loss of 5 wickets. It's a biggest contest. செமையா போயிட்டு இருக்கு மேட்ச். பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஆர்கேசிசி. சக்தி நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. நான் உன்னோட சூப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். வினோத் பயங்கரமாக போட்டிருக்காரு மேட்சுக்கு. அவர் 2 இவர் 3ங்க. வாட் அ கேம்.
இதுக்கப்புறம் மேட்சை பிடிக்கணும்னா பிளாக் சீட்டா கொஞ்சம் யோசிச்சு ஆடணும். 60 ரன் ஸ்டில் பாசிபிள் டு சேஸ். பட் விக்கெட் 5 இழந்திருக்காங்க. ஒரு 2 பெரிய ஓவர் ஆடினா இந்த மேட்சை ஸ்டில் அவங்க சேஸ் பண்ணலாங்க. பட் இவங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கேசிசி அகெயின் கேப்டன் ஆஃப் ஆர்கேசிசி சக்தியாக வந்திருக்காரு போலிங் போடுறதுக்கு. இல்லை ஒரு சேஞ்சிங்க. சுந்தர் இறக்குறாரு, லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் போலர் இறக்குறாங்க சுந்தர். என்னடா பிரச்சனைங்க? ரன்னரே கிடையாது. அப்ப இருக்கு இவங்க டீம் ஒத்துக்கனா இருக்கணும். இல்ல டார்லிங், ஆனா ஆட்டனா ஆப்பனண்ட் ஒத்துக்கணும் ஆட்டனா சொல்லிட்டாங்க. சக்தி உங்களுக்கு ஓகேவா? சக்தி நீ வரலாம். சக்தி நீ ஒத்துக்கலையாடா? அப்போ விடுங்க, ஜாலியாக ஆடுங்க. என்ன இருக்கு இதில்? அது வலிக்காது. அவுட்டான பிளேயர் தான் ஆடுறாங்க. அடுத்த மேட்ச்லேருந்து தண்ணி வாங்க போகாது. ஷவர் டு ஷவர் பவுடர் 4 வாங்கிடுவான். அக்கத்தில் பட்டம் இல்லாமல் எல்லா பக்கத்துலையும் ஆச்சு தான் ஆடணும்னு நினைக்கிறேன். குளுமையே கூல் இருக்கா? அகைன் டாட் பால். சுந்தர் நல்ல ஒரு ரேஞ்சில் போடுறாருங்க. லெஃப்ட் ஹேண்டர் பேஸ் இல்லை, அழகா தூக்கி லைனில் போட்டு கட் பண்ணுறாரு. மஜா மேட்ச். நல்ல ஒரு பால். Strikers won the toss for the next match. Decision still pending. Vasu batting. Batting. Okay, thank you. Next match between Dawood Brothers versus. அருமையான ஒரு பால், நல்ல ஒரு டீவியேஷன் இருந்துச்சு. அப்பீல் ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க, கொடுத்துட்டாருங்க. ஐயோ விக்கெட்டா போய் நிற்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மேட்ச் சீக்கிரமா முடிஞ்சதுன்னா எங்களுக்கு டைம் கொஞ்சம் மேட்ச் ஆகும் நினைக்கிறேன். அப்படிதான் முன்ன வேற என்ன பண்றது? இட்ஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் கமெண்ட்ரி யாரும் கேட்க முடியாது. பேட்ஸ்மேன் ஜாய் அவர் பேட்டிங் உள்ள வந்தாருன்னா அவர் யுவராஜ் சிங் மட்டும் தான் கூப்பிடுறாங்க. கார்த்திக் அவர் செல்லமா யுவராஜ் சிங் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. யுவராஜ் சிங் ரிட்டர் ஆனாலும் இவர் நெவர் ரிட்டர் எவருங்க. இவன் ஆரம்பிச்சு வச்சா நோ பால். இந்த மேட்ச்ல 3 நோ பால் போட்டாங்க. இதை பத்தி கார்த்திக் என்ன நினைக்கிறாரு கேட்போம். ஜாய் comes to the middle. Four balls. Balls. 2 more. சொற்ப ரன்களில் பேக் டு பேக் ஆட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பேட்ஸ்மேன்கள் ஃபார் த டீம் சீட்டா. மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம். டிஃபெண்டபிள் டோட்டலாக இருந்தாலும் சேஸ் பண்ணலாம். விண்டு இந்த பக்கம் இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மேட்சை மாற்ற வரா, பிளாக் சீட்டாக்காக எடுத்துகிட்டு போகிறா. பார்ப்போம். லீகல் டெலிவரிங்க. நல்ல ஒரு டிவியேஷன் இருக்குது பாலில்.
நல்லா கட் பண்ணுறாரு. பால் ஏர்லையும் கட் ஆகுது, குத்துனக்கு அப்புறம் கட் ஆகுது. சுந்தர் ஆஹா இயர் பால் கீழே வந்துட்டார். சந்தோஷ் விட்டாருங்க. இன்னொரு விக்கெட் போயிருக்கும். பட் அங்கே ஒரு ட்ராப், காஸ்ட்லி ட்ராப்பாக இருக்கும். பார்ப்போம். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், காற்று இந்த பக்கம் அடிக்குது. அவர் ஒரு ரெண்டாவது 3 ஓவர் ஸ்கோர் 9 with a loss of 6 wickets. நான் வந்து இப்பயே சொன்னேன். நான் விக்கெட்டுங்க. நல்ல பேஸ் இருந்துச்சு. கார்த்திகேயன் சக்தி ஸ்ட்ரைக் பண்றாரு ஆர்கேசிசிக்கு ஃப்ரம் த பிகினிங். மச்சான் 9 மச்சான். அதுக்கப்புறம் ரன் வரலையே. 7 மேல டிங் டிங். நியூ பேட்ஸ்மேன் கேஷ்வா சக்தி பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்றாரு ஃபார் த டீம் ஆர்கேசிசி. பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. பிளாக் சீட்டாக ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலாம். இந்த டோட்டலில் இன்னமும் சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 2 ஓவர் மேட்சை மாற்றோம். ஹெட் பால் அப்பீல் கேட்குறாரு. ஹேண்ட்லிங் த பால் என்ற முறையில் அப்பீல் கேட்குறாரு. விக்கெட். ஹேண்ட்லிங் த பால் என்ற முறையில் கேஷவ் அவுட் ஆகிட்டு போறாரு. அப்பீல் பண்ணியிருக்காருங்க. Okay, it's a part of the game, but I don't think it is spirit of the game. ஜெய் அவர் இறங்குறாரு. 8 விக்கெட் இறந்துருக்காங்க. சக்தி ஃப்ரீ கும்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அநியாயமா. பார்ட் ஆஃப் த கேம் தான் சக்தி, பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் த கேம். நீங்கள் அந்த அப்பீல் கேட்டிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். I got it. It's a part of the game. Rule is a rule for everyone. Jai, the next batsman for Black Cheetah. ஒரு பெரிய ரன் ரேட்டில் மேட்சை முடிக்க பார்க்குறாங்க. அடங்க அத்த மேட்ச் யார் ஆடுவா? டை வச்சா? ஸ்ட்ரைக் பண்றாருங்க ஆர்கேசிசிக்காக சக்தி. ஆஹா, என்னங்க ஒரு ஆஸ்திரேலியா மேட்சை பார்த்த மாதிரி இருக்கீங்க. இந்த மேட்ச் பால் அப்படியே அங்கே இங்கே எஜ்ஜில் பட்டு பறந்து நிற்குது. மெல்போர்னுக்கு இணையான கிரசன்ட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மாதிரியே விளையாடின்னு இருக்காங்க ஆர்கேசிசி. பேட்டிங் சைடில் ரொம்ப தடுமாறி சக்தீஷ் அவர்கள் இந்த மேட்சை ஒரு 60 ரன் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்தார்.
அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தீயா இருக்கு அடிக்கிற வெயில்ல. ஐயோ அடிச்சிருக்கலாம் இந்த மேல. போல்டா போல்டா அவுட்டுங்க. பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காருங்க சக்தி. போல்டு லாஸ்ட் விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் பிளாக் சீட்டா. யார் அது ப்ரோ? ஆமா ஒன் மோர் மாமா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் ஹரி. சத்தி பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணி மேட்சை திருப்பி இருக்காங்க. ஓவர் நினைக்கிறேன். ஓவரா? ஃபர்ஸ்ட் பால் என்னது? ஆ ம் ம் ஒரு டாட்டா? ஆனால் தான் சொன்னேன் ஒன்று மோர். ஆஹா நல்லா இருக்குங்க மேட்சிங் இருந்து பார்க்கறதுக்கு. குவாலிட்டியான போலிங் போட்டுருக்காங்க ஆர்கேசிசி. சூப்பராக இருக்குது மேட்சிங் இருந்து பார்க்கறதுக்கு. அது எண்ட் ஆஃப் தி fourth over score 10 with the loss of 9 wicket. டைம் அவுட் வேணாங்க. பிரதர் நீங்கள் என்ன ஓடுனீங்க? நீங்கள் தண்ணி குடிக்க போகிறீங்க. எனக்கு இது புரியல. எனக்கு சக்தி நீ வரலாம். இல்லை எனக்கு எதுக்குப்பா தண்ணி எடுத்துன்னு போன? நீ பாம்பு வச்சிரு உனக்கு. சரவணா இஸ் நெக்ஸ்ட் பவுலர் ஃபார் ஆர்கேசிசி. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லில் செமையாக போட்டிருக்காங்க வினோத் மற்றும் சக்தி. 9 விக்கெட் 10 ரன்னுக்கு 9 விக்கெட் எடுத்துருக்காங்க. அது எடுத்து வச்சுக்கிட்டாள். இந்த மேட்ச் வேணாத மேட்ச் எடுத்து வச்சுக்கோ. எங்கண்ணா எடுத்து வச்சிடலாண்ணா? வேணாத மேட்ச் எடுத்து வந்துடுங்க, கொடுத்துடலாம். பிரேக்கே வேணாண்ணா, அப்படியே போயிடலாண்ணா. அடிச்சு ஸ்ட்ரைட்டாக போயிருவீங்க கேட்ச். சதீஷ் அவர்கள் end of the innings. Black Cheetah lost his last wicket with scoring only with 10 runs. Dawood brothers கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்டிங் செட் பண்றீங்க. வாங்க நோ ப்ராப்ளம். நல்ல ஒரு மேட்சிங்க. நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்கேசிசி. 10 ரன்கள் மட்டுமே கொடுத்து 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆமாம்